ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இட்லிக்கு மட்டன் எலும்பு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதம், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஜீரகம், மிளகு, கொஞ்சம் சோம்பு, கசகசா, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதோடு சேர்த்து தக்காளியும் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெண்டுமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் அந்த மசாலாவை மிக்சியில் நம்ம போட்டு வச்சுக்கணும். இதுதாங்க மட்டன் எலும்பு குழம்புக்கு மசாலா. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் போடணும். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதோட போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயோட சின்ன வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பூண்டு, இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி அதை வெட்டி அதையும் அந்த மசாலாவோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா நம்ம ஃபஸ்ட் தயார் பண்ணோம் பார்த்திங்களா, அதை மிக்சியில் போட்டு வச்சு அதையும் இதோட போட்டு நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். வதக்கிறதுல தாங்க இருக்குது இந்த குழம்போட டேஸ்ட்டு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா காரமும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கணும். நான் இந்த மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு போடாதீங்க. வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு போட்டு வேக வைங்க. உப்பு போட்டிங்கன்னா கறி கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் உப்பு போடாதீங்க. குக்கரில் எடுத்து வேக வச்ச மட்டனை எடுத்து நல்லா வதக்கிக்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த மசாலாவோடையே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்ச தண்ணியை, கறி வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றணும். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த கறியில் படும். நல்லா வதங்கணும். கறி நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றாமையே நல்லா அந்த மசாலாவை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிய விடணும். இந்த அடுப்பில் கொஞ்சம் இட்லி, 2 தட்டி இட்லி நான் ஊற்றி வச்சேன். இந்த குழம்புக்கு இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியில் அந்த குழம்ப தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். 10 இட்லி கூட சாப்பிட்றலாம். குழம்பு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்ல வத்தி வந்துருச்சு. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தழை அதில் போட்டுருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எந்த ஒரு கடையில் இருக்கிற எந்த ஒரு மசாலாவும் நான் சேர்க்கவே இல்லை. இதில் மட்டன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே நான் சேர்க்கல. நான் அரைச்சது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் வச்சுருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் அந்த மசாலா நான் தயார் பண்ணேன் பாருங்கள், அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். இது இப்படி பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, நம்ம சாதம், சூடான சாதம், சப்பாத்தி
இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு மணமாக இருக்கும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி நான் ஃபஸ்ட்டு தட்டை எடுத்துட்டேன். இது 2வது தட்டில் நான் ஊற்றி வச்சுருவேன். எடுத்து நல்லா சூடாக எடுத்து இட்லியில் நம்ம அந்த குழம்ப ஊற்றி மட்டனும் எலும்பும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு சாதத்தை விட இட்லிக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். மசாலா நீங்கள் கடை மசாலா அவ்வளவு சேர்க்காதீங்க, அது வயிற்றுக்கு கெடுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.